பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 41:11 வசனம். Psalm 41 verse 11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக, இந்த வசனத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை அநேக நேரங்களில் நம்ம தியானித்து இருக்கிறோம். நான் ஒரு சில வசனங்கள், இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுவீர். படுக்கின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம். அநேக நேரங்களில் இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்திருக்கிறோம், நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த இடத்துல தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆண்டவரே, நீர் என் மேலே பிரியமாக இருக்கிறீர் அப்படின்னு நான் எப்படி அறிந்து கொள்வேன் தெரியுமா? என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளக்கூடாது. எவ்வளோ அருமையாக ஒரு கண்டிஷன் வைக்கிறார் பார்த்துங்க. ஆண்டவர்கிட்டயே ஒரு கண்டிஷன். ஆண்டவரே, நீங்கள் உண்மையாகவே என் மேலே பிரியமாக இருக்கிறீங்களா அப்படின்னா என் சத்துரு என்னை ஜெயிக்கக்கூடாது ஆண்டவரே, என் மேலே அவன் ஜெயம் கொள்ளக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். எவ்வளோ நல்ல ஒரு ப்ரேயர் இல்லை? கர்த்தருடைய ஆண்டவருடைய பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விதத்தில் நம்மளுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க. நம்ம லைக் பண்ணுறோமோ இல்லையோ, நமக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள். நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால நமக்கு சத்துருவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், எல்லாம் அநியாயமாக செய்கிறாங்க, அநீதியான காரியத்தை செய்கிறாங்க. நம்ம மட்டும் கர்த்தருக்கு பயந்து நம்ம அநியாயம் செய்யலை, அநீதி செய்யலைன்னா அந்த இடத்துல நம்மளை எல்லாரும் எல்லாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? கட்டாயமாக இல்லை. நம்மளை எப்படி பார்ப்பாங்க? சத்ருவாக பார்ப்பாங்க. இவனை எப்போ இங்கேருந்து வெளியில் தள்ளலாம், இவங்க இங்கே இல்லைன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அப்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழும்போதும் சத்துருக்கள் நம்மளுக்கு இருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, அந்த சத்துருக்கள் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக நடக்கும்போது நம்மளை மேற்கொள்ள மாட்டார்கள். அதுதான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் எத்தனை சத்துருக்கள், குடும்பத்தில் ஆரம்பித்து அவனுக்கு தெரியாதவங்க வரைக்கும் எத்தனையோ விதவிதமான சத்துருக்களை தாவீது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் யாராவது அவனை மேற்கொண்டார்களா? யாராவது சொல்ல முடியுமா, ஓ நான் தாவீதை மேற்கொண்டு விட்டேன் அப்படின்னு? ஒருத்தர் கூட சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? தாவீது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினான். அல்லேலூயா, ஆமேன். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நீ என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். ஆண்டவரே, நீங்கள் என் மேலே பிரியமாக இருந்தீங்கன்னா என் சத்ருவெல்லாம் என்னை மேற்கொள்ள நீங்கள் விடவே மாட்டீங்க. ஆமாம் பிரியமான ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அல்லேலூயா, நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது? ஆண்டவர் ஒருத்தர் மேலே பிரியம் வச்சு இன்னொருத்தர் மேலே பிரியம் வைக்காத ஒரு இம்பார்ஷியல் காட் கிடையாது.
ஆண்டவர் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சத்துரு எழும்பினாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நம்மளை ஜெயம் கொள்ள மாட்டார்கள், நம்மளை ஜெயித்து அவங்க ஓவர் கம் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அப்போ இந்த ஜெபத்தை இன்னைக்கு நம்ம செய்யலான்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். மனுஷர்களுக்கு முன்னால் பிரியமாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? மனுஷங்களுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் நம்ம அப்படி இப்படின்னு ஆக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை சொல்லலாம், வா எவ்வளோ நல்ல ஒரு சிஸ்டர், எவ்வளோ நல்ல ஒரு பிரதர், எவ்வளோ நல்ல அக்கா, எவ்வளோ நல்ல ஒரு அம்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதர்களுக்கு முன்பாக ஈஸி. ஆனால் கர்த்தருக்கு முன்னால் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி நம்மளை ஆண்டவருடைய வசனத்தோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக நான் இருக்கிறேன், இன்றைக்கி நான் என்ன தப்பு செஞ்சுருக்கிறேன், என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் நடந்துக்கிட்டேன், எந்த வார்த்தை நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தையை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன், எந்த ஆக்ஷன்ஸ் இன்றைக்கி ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விதமாக இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமே நிதானித்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறது. அதனால தான் நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் வசனத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்க, நம்மளோட பேசுகிறாங்க. அப்போ அந்த வசனம் நம்மளை ப்ரிக் பண்ணுது. ஐயோ இப்படி நான் பேசிட்டேனே, இந்த வசனம் சொல்லுது இப்படி பேசக்கூடாதுன்னு இருக்குதே, ஆண்டவர் என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறாரே. அப்போ உடனே நான் என்ன செய்கிறேன், மன்னிச்சிருங்க, நான் இப்படி உங்களை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் மீனிங்ஃபுல்லாக நான் நினைக்கல, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு முன்னால் என்ன செய்திடுறோம், நம்ம பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழும்போது நமக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த வழிகளில் வந்தாலும் அவங்க நம்மளை மேலே ஜெயம் கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? சங்கீதம் 41:11 வசனம், என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஜெபம் பண்ணலாமா?